Hi everyone. Today we're going to talk about a mode problem in continuous type method. So mode problemத்துல continuous type அப்படின்னா question பார்த்தீங்கன்னா class interval கொடுத்துருப்பாங்க, frequency கொடுத்துருப்பாங்க. So class interval frequency இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னாலே அது continuous type problem தான். So continuous type problemத்துக்கான mode formula L plus F1 minus F0 divided by 2F1 minus F0 minus F2 into I. இதுதான் formula. L அப்படின்னா என்னன்னா lower limit of the modal interval. F1 frequency corresponding to the modal interval. F0 frequency preceding to modal interval. F2 succeeding to modal interval. I length of modal interval கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ஃபார்முலால F1 இருக்கு இல்லையா, இந்த F1 தான் ஃபர்ஸ்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த F1 டிபெண்ட் பண்ணி தான் மற்ற எல்லா வேல்யூஸும் நம்ம எடுத்து எழுதுவோம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபைண்ட் த மோட் ஆஃப் த ஃபாலோயிங் டேட்டா. ஸோ மார்க்ஸ் அப்டைன், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் கொடுத்துருக்காங்க, கிளாஸ் இன்டர்வல் 10 to 20, 20 to 30, 30 to 40, 40 to 50 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இது ட்ரூ கிளாஸ் இன்டர்வல் தான். ஏன்னா இங்கே 20னா இங்கே 20, 30னா இங்கே 30, 40னா 40. ஸோ கரெக்டாக தான் இருக்கு. ட்ரூ கிளாஸ் லிமிட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதனால கொஸ்டின் எதுவும் ரீஅரேஞ்ச் பண்ணவே வேண்டாம். நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் வந்து ஃப்ரீக்வன்சின்னு எடுத்துக்கோங்க. இது கிளாஸ் இன்டர்வல், இது ஃப்ரீக்வன்சின்னு எடுத்துக்கோங்க. ஃப்ரீக்வன்சி 5, 12, 8 அண்ட் 5 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்துட்டு இந்த ஃபார்முலால இனிஷியலா F1 வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா இந்த F1ன்றது என்னன்னா இந்த ஃப்ரீக்வன்சில இருக்கக்கூடிய ஹையஸ்ட் வேல்யூ தான் F1. இல்ல இது ஹையஸ்ட் வேல்யூன்னு பாருங்க. 12 is the highest value. ஓகேவா? இந்த 12 வந்து F1 ன்னு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த F1க்கு மேல இருக்கிற வேல்யூ அத வந்துட்டு F0 அப்படின்னு நம்ம சொல்வோம். இது வந்துட்டு preceding, இதுக்கு மேல இருக்கிற நம்பர் வந்து preceding modal interval. ஓகேவா? ஸோ இது வந்து F0. இந்த 12க்கு நெக்ஸ்ட் இருக்கிற வேல்யூ அது வந்துட்டு F2ன்னு எடுத்துப்போம். நம்ம இந்த 12க்கு கரஸ்பாண்டிங்கா இருக்கக்கூடிய கிளாஸ் இன்டர்வல்ல இருக்கக்கூடிய லோயர் லிமிட் அதுதான் L ஓட வேல்யூ 20. 20 is the value of L. So L வந்து 20, F1 வந்து 12. ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்தோன்னு என்ன பண்ணீங்க, F1 வேல்யூ தான் ஐடென்டிஃபை பண்ணீங்க. ஸோ கொஸ்டின்ல கொடுத்துருக்கிற ஃப்ரீக்வன்சில எது ஹையஸ்ட் வேல்யூன்னு பார்க்கணும். அதுதான் வந்து F1. F1க்கு டாப்ல இருக்கிறது F0, F1க்கு நெக்ஸ்ட் இருக்கிற வேல்யூ F2, F1க்கு கரஸ்பாண்டிங்கா இருக்கக்கூடிய கிளாஸ் இன்டர்வல் அதுல இருக்கக்கூடிய லோயர் லிமிட் அதுதான் வந்து L. ஸோ L வந்து 20. I அப்படின்னா இந்த 10 to 20, 20 to 30 டிஃபரன்ஸ் என்ன இருக்கு, இன்டர்வல் என்ன இருக்கு 10. அப்பர் லிமிட்ல இருந்து லோயர் லிமிட்டா நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10ன்னு கிடைக்கும். ஸோ ஐயோட வேல்யூ வந்து 10. இப்போ எல்லா வேல்யூ நமக்கு தெரியும் அப்படின்னா ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதுதான். L வந்துட்டு 20 பிளஸ் F1 வேல்யூ 12 மைனஸ் F0 வேல்யூ 5 டிவைட் பை 2 இன்ட்டு F1. 2F1 னா 2 இன்ட்டு F1, 2 இன்ட்டு 12 மைனஸ் F0 5 மைனஸ் F2 னா F2 வேல்யூ 8 இன்ட்டு ஐயோட வேல்யூ வந்து 10. இதுல இருக்கக்கூடிய இன்டர்வல் தான் இந்த ஐயோட வேல்யூ 10. எப்பவுமே வந்து பிராக்கெட்டை தான் ஃபர்ஸ்ட் நம்ம பிரேக் பண்ணுவோம். இதை ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ணுங்க, 10ஆல மல்டிபிள் பண்ணுங்க. ஃபைனலா தான் இந்த இங்க ஆட் பண்ணணும். நீங்க 20 கூட ஃபைனலா தான் ஆட் பண்ணணும். எடுத்தோடனே ஆட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்து தப்பா தான் வரும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 12 மைனஸ் 5 7 டிவைட் பை 2 இன்டூ 12னா 24 மைனஸ் 5 மைனஸ் 8 இன்டூ 10 எல்லாமே அப்படியே எழுதியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல 20 பிளஸ் 7 டிவைட் பை 24 மைனஸ் 5 மைனஸ் 8னா சேம் சைன் இருந்தாலே நம்ம என்ன பண்ணோம்னா ஆட் பண்ணிட்டு அதே சைன் எடுத்து எழுதுவோம். ஸோ மைனஸ் 13 இன்டூ 10. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல 20 பிளஸ் 7 டிவைட் பை 24 மைனஸ் 13னா வேல்யூ வந்து 11 இன்டூ 10 அப்படி இருக்கட்டும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல 7 பை 11னா 0.63 இன்டூ 10னா 6.3 பிளஸ் 20. இப்போதான் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த 20 கூட ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணீங்கன்னா 26.3. ஸோ மோடோட வேல்யூ வந்துட்டு 26.3. இவ்வளோதான் ஆன்சர். Thank you.